எக்ஸலில் உங்களுடைய டேட்டாவை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்து டேட்டா வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட்டு, அவங்க வந்து கிரேடு, ரிசல்ட் இதெல்லாமே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து சேஞ்சஸ் யாரும் வந்து மாற்றிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது வந்து இதில் வந்து மாற்றிடக்கூடாது. இதுதான் ஃபைனல் அப்படின்னு நான் வச்சுருக்கும்போது இதை யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு நான் இந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் ரிவ்யூ. இப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த மெனுவில் ரிவ்யூ மெனுவில் போய்ட்டு ப்ரொடெக்ட் ஷீட், ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ப்ரொடெக்ட் ஷீட். இப்போது இந்த ஷீட் 1 இருக்குது இல்லைங்களா, இப்போ ஷீட் 2, ஷீட் 3 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஷீட் 1 மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி பண்ணுறதுனாக்கா, ப்ரொடெக்ட் ஷீட் போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ன கொடுக்கலான்னாக்கா, குறிஞ்சின்னு கொடுக்குறேன். இப்போது இதில் கேபிட்டல் லெட்டரில் என்ன கொடுக்குறோம், ஸ்மால் லெட்டரில் என்ன கொடுக்குறோமோ அதே தான் திரும்ப நம்ம கொடுக்கணும். ஏன்னா கேப்ஸில் கொடுத்துட்டு ஸ்மாலில் கொடுக்கக்கூடாது, இல்லை ஸ்மாலில் கொடுத்துட்டு கேபிட்டல் அந்த மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடாது. நமக்கு என்ன ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பாஸ்வேர்டு திரும்பவும் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து குறிஞ்சி அப்படின்ட்டு எல்லாமே ஸ்மாலில் போடுறேன். KURINJI குறிஞ்சின்னு போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு அடுத்ததாக இந்த இடத்துல வந்து ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்குது. இப்போ இந்த இடத்துலையும் வந்து நான் சப்போஸ் மாற்றி கொடுத்துட்டேனாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் கேப்ஸ் கே போட்டு KURINJI கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு இஸ் நாட் ஐடென்டிக்கல்னு வந்து. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு தப்பு, ஏற்கனவே போட்ட பாஸ்வேர்டு ரீஎன்டர் பண்ணும்போது அது நம்ம தப்பாக போடுறோம். ஓகேங்களா? KURINJI எல்லாமே ஸ்மால் கொடுத்துட்டு ஓகே. இந்த இடத்துலையும் அதே மாதிரி KURINJI குறிஞ்சி. ஓகேங்களா? எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இது ஓகேவாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது சேவ் கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணும்போது இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 58 இருக்குல்ல, இதை வந்து நான் ஒரு 90யாக மாற்றுறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா கீபோர்டில் எதை என்டர் பண்ணாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வார்னிங் காமிக்கும். உங்களால் வந்து இதை டைப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த கீ அழுத்தினாலும் இப்படி தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போது இதை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இது ரீட் மட்டும்தான் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இதை டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க் ஷீட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கனாக்கா அது ஆகும். இது ஷீட் 2, ஆனால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறது ஷீட் 1. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சிவா இதை நான் வந்து எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது வந்து எப்படி அன்ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு நம்ம என்ன போட்டோம், குறிஞ்சி போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டோன்னாக்கா இது போயிடும். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வந்து 92 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே மாறிடும். ஓகேங்களா? இப்போது ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒர்க் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இந்த ஒர்க் ஷீட் இல்லை, டோட்டலாக ஒர்க் புக்கே எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நான் இந்த ஷீட்டை வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இதை வந்து சேவஸ் கொடுக்குறேன். பாருங்கள், சேவஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டில் ஸ்டூடெண்ட் ரிசல்ட் அப்படின்றத நம்ம வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல டூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த டூல்ஸில் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஜென்ரல் ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு, அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் 2 பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் குறிஞ்சி கொடுக்குறேன்.
KURINJI குறிஞ்சி கொடுத்துட்டேன். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு. இதை மாடிஃபை பண்ணோன்னாக்கா அதுக்கு வேறு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே குறிஞ்சின்றதை கேப்ஸில் கேப்ஸு KURINJI குறிஞ்சி இது ரெண்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு ப்ரொசீட் குறிஞ்சி KURINJI ஓகே கொடுத்தாச்சு. இது வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. இந்த மாடிஃபை பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து கேப்ஸ் தான் கொடுத்தேன். ஓகேங்களா? நான் ஸ்மாலில் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். KURINJI ஸ்மாலில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இந்த இடத்துல உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஸ்மால் கொடுக்கும்போது ஏன் இப்போது வந்து ரீஎன்டர் பண்ண சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது தப்பான பாஸ்வேர்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் போடும்போது பாஸ்வேர்டு தப்பாக தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து ரீஎன்டர் பண்ண சொல்கிறது. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை ரீஎன்டர் பண்ணுனாக்கா முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும், சப்போஸ் முன்னாடி தப்பாக பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் காமிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் ரீஎன்டர் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு மாடிஃபை பாஸ்வேர்டு தப்பு. ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டு இங்கே ப்ரொசீட் பாஸ்வேர்டு குறிஞ்சி எல்லாமே ஸ்மாலு. இந்த இடத்துல மாடிஃபை பாஸ்வேர்டு கேப்ஸு KURINJI கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுக்குறேன். இப்போது ஷீட்டையே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இப்போது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ரிசல்ட் எங்கே இருக்குது? டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? போய்ட்டு ஓப்பன் பண்ணால் இப்போ பாருங்கள் உங்களோட ஷீட் ப்ரொடெக்டில் இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இங்கே பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு ரீட் பாஸ்வேர்டு தான் இது தான் கேட்கும். மாடிஃபை பாஸ்வேர்டை கேட்காது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ரீட் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். இப்போ குறிஞ்சி எல்லாமே ஸ்மால் KURINJI கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கனாக்கா ரீட் ஒன்லின்னு கொடுத்தீங்கனாக்கா இந்த அந்த ஷீட் ஓப்பன் ஆகும். ஆனால் உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. பாருங்கள் ரீட் ஒன்லி கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னால் இது பார்க்க மட்டும்தான் முடியும். இதில் எடிட் பண்ண முடியாது. பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து 32 நான் 92 மாத்திரன்னு வச்சுங்களேன். மாற்றிட்டு இதை என்னால் சேவ் பண்ண முடியாது. பாருங்கள் ஏன்னா ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். இதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே இப்போ என்ன பண்ணால் அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட்டில் இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஓப்பன் டாக்குமெண்ட்டில் இது குறிஞ்சி என்டர். இந்த இடத்துல மாடிஃபை பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை நம்ம கொடுக்கணும். அது என்ன பாஸ்வேர்டுனா கேப்ஸு URINJI குறிஞ்சி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனாக்கா இப்போது ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 32ன்றது 92 மாற்றினீங்கன்னா மாறும். சேவ் பண்ணிங்கனாக்கா சேவும் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, டோட்டலாக ஒர்க் புக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.